ஆன்லைன் ஸ்கூலுக்கு வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நான் நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறைய வந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு இதை பற்றி இந்த ஸ்கூல் மூலிமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வெகு காலங்களாக ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சமீப காலங்களாக தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் நூல்கள் ஹிந்து மதத்திற்கும் இதற்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்கூல் நான் கேட்கறதன் மூலமா நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டதன் அடிப்படையில் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. இதை மட்டும் எனக்கு விளக்கிருங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ் நூல்களுக்கும் நம்மளுடைய ஹிந்து கலாச்சார வழிபாடு முறைகளுக்கும் என்ன தொடர்புகள் இருக்கிறது, இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். யானும் அதை தெரிஞ்சுக்கிடணும். அதனால் இது சம்மந்தமாக எனக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். திரு சபரி அவர்களே வணக்கம். இது ஒரு அற்புதமான கேள்வி. உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தமிழுக்கும் இந்து கலாச்சாரத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றிய விளக்கத்தை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள். முதலில் தமிழ் மொழி பற்றி பார்ப்போம். தமிழுக்கு முதலில் இலக்கணம் வகுத்தவர் அகத்தியர். அவர் இயற்றிய அகத்தியம் என்ற நூலிலிருந்து முதலில் தமிழ் எழுத்துக்கு வடிவம் கொடுத்தார். அதேபோல் அடுத்து அவரின் வழிவந்த சீடர் தொல்காப்பியர். அவர் இயற்றிய தொல்காப்பியம் நூலும் தமிழுக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். அடுத்து பவனிந்தி முனைவர் இயற்றிய நன்னூல், இவரும் தமிழுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி செய்வதற்கு அவர் காரணமாய் இருந்திருக்கிறார். இவர்கள் மூலம் தமிழ் பிறந்தது. தமிழ் மொழி வளர்வதற்கு காரணம் பக்தியே. தமிழ் என்பது வாயால் பாடியும் காதால் கேட்டும் இசை வடிவில் இருக்கக்கூடிய மொழி. பக்தியையும் தமிழையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இரண்டும் ஒன்றிணைந்ததே. சங்ககாலம் தொட்டு நம் இலக்கிய நூல்கள் பெரும்பாலும் இந்து மதத்தை சார்ந்து இருந்தன. 63 நாயன்மார்கள் இயற்றிய பாடல்களும் 12 ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களும் சுவைமிக்க தமிழ் மொழியே. அது மட்டுமல்லாமல் 8 தொகை நூல்களில் பரமசிவன் திருமாலை போற்றியே முதல் கடவுள் வாழ்த்தும் அமைந்துள்ளன. தமிழ் நூல்கள் அனைத்திலும் இந்து கடவுள் பற்றிய வாழ்த்து மற்றும் உவமை ஆங்காங்கே கையாளப்படுகின்றன. அதேபோல் 11 கீழ்கணக்கு 11 மேல்கணக்கு நூல்களான 10 பாட்டு 8 தொகை நூல்களில் இந்து மதத்தை பற்றியும் வழிபாட்டு முறைகள் பற்றியும் ஆங்காங்கே தெளிவாக நாம் காணலாம். அதேபோல் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல் ஓர் எழுத்து ஒரு மொழியான த வருக்கம் து வருக்கத்தில் அமைய பெற்றுள்ளன. அவை பாடும்போது தமிழின் இனிமையை நம்மால் உணர முடிகிறது. தமிழுக்கும் இந்து மதத்திற்கும் உண்டான தொடர்பை மேற்கண்ட நூல்களின் விளக்கம் நம் யூடியூப் சேனலில் காணொளியில் உள்ளன. அவற்றை பார்த்து மகிழுங்கள். அதேபோல் தற்போது அரசியல் சூழலில் ஒரு சிலருக்கு திருவள்ளுவர் இந்துவா, பௌத்தரா, சீக்கியரா, கிறிஸ்தவரா என சந்தேகம் எழுகிறது. இந்த சந்தேகம் அவரின் பாடல் மூலமாகவே நாம் தெளிவான விளக்கம் காண்போம். அதிகாரம் 55 செங்கோன்மை, பாடல் 543. அந்தணன் நூற்கும் அறத்திற்கு ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். பாடலின் விளக்கமாவது: ஓர் அந்தணர் இயற்றிய நூல் எவ்வாறு அறத்தை கூறும் நூல்களுக்கு எல்லாம் சூரியனாய் இருக்கின்றதோ, ஆதி என்றால் சூரியனாய் இருக்கின்றதோ, அதுபோல் மன்னனின் செங்கோல் அவர் வழங்கும் நீதி ஆட்சி இருக்க வேண்டும் என்பது இந்த பாடலின் விளக்கம். திருக்குறள் அறநூல் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே அதை இயற்றிய திருவள்ளுவரும் ஓர் அந்தணரே. உதாரணமாக குறள் 1103 தாமரை கண்ணான் உலகு. இங்கு தாமரை கண்ணான் அப்படிங்கிறது திருமாலை குறிக்கிறது. குறள் 610 அடி அளந்தான் என்று வருகிறது. அடி அளந்தான் என்பது 3 அடி அளக்கக்கூடிய வாமன அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். குறள் 617 தாமரையினால் என்று வருகிறது. தாமரையினால் என்றால் தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை பற்றி குறிப்பிடுகிறார். குறள் 519 179களில் திரு என்ற சொல் வருகிறது. திரு என்பது மகாலட்சுமியை மேற்கோள் காட்டுகிறார்.
குறள் 1062 உலகு இயற்றியான். உலகு இயற்றியான் என்பது பிரம்மனை குறிக்கிறது. குறள் 1258 பல்மாயக் கல்வன். மாயக்கல்வன் என்பது கோபி கிருஷ்ணனை குறிப்பிடுகிறார். மேற்படி கூர்ந்து கவனித்தோமே ஆனால் வள்ளுவர் வைணவராக இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் வள்ளுவரை இந்து என்ற ஒரு சிறையில் அடைக்காமல் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கும் உலக பொது மறையை இயற்றிய மாமனிதர் என்றே போற்றுவோம். அவர் காட்டிய அற்புதமான வாழ்வை நாம் வாழ்வோம். இதுபோன்று உங்கள் சந்தேகங்களுக்கு மேற்கண்ட எண்ணிற்கு உங்களால் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை வாட்ஸ்அப் செய்யுங்கள். சந்தேகத்திற்கு நூல்களிலிருந்து பதில் தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் காணொளியையும் இதில் இடம்பெறும். மிக்க நன்றி.